கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் இந்த வசனத்திலே வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்து நமக்கான எல்லா காரியங்களையும், நம்முடைய பிள்ளைகளுக்கான காரியங்களையும் செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அந்த 12-13 வசனங்களிலே வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்ட கர்த்தர் எப்படியா நம்முடைய வாழ்க்கையை அஸ்திபாரம் போட்டு ஸ்திரமாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்க முடியும். இந்த பிள்ளைகள் வாழ்க்கை குறித்து எவ்வளோ அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட தேவன் நமக்கு சொல்லக்கூடிய காரியம், நாம் மகிமையின் தேவனை நமக்கு துணையாய் கொண்டிருப்பதனாலே, அவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துணையாய் இருப்பதனாலே, நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று சொல்லி இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்ம பலப்படுது. இதுவரை நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம நடத்தி இருக்கிறார். நாம் குப்பையில் இருந்தோம், பொழுதில் இருந்தோம், நம்ம தூக்கி எடுத்து மேன்மையாக வைத்திருக்கிறார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தி ராஜாவாக்கினார், அபிஷேகித்தார். அவனுக்கு வேண்டிய எல்லா சகல காரியங்களை கொடுத்து அவனை நான் உனக்கு வீட்டை கட்டுவேன்னு சொன்ன தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்த பின்பாக அவனுக்கு வேண்டிய மற்ற காரியங்களை செய்யாமல விட்டு விடுவார். எனவே அவனை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மையும் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவனை பலப்படுத்தி அந்த சிங்காசனத்தில் அமர பண்ணின தேவன் அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் ஒத்தாசை செய்தாரோ அதை நமக்கும் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் நீதியினால் சிறப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாத இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்த ஆரம்பித்த பின்பாக, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிலைநிற்க பண்ண வேண்டும் என்று சொல்லி எண்ணின பின்பாக, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிலைவரமான நிலைக்குள்ளாய் நம்மை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எண்ணின பின்பாக, எந்த விதமான தீங்கான காரியங்களும், எந்த கொடுமைக்குரிய காரியங்களும், பயத்தை கொண்டு வரக்கூடிய திகிலை கொண்டு வரக்கூடிய காரியங்களும் நம்மை அணுகாதபடி அவர் நமக்கு அரணும் கோட்டை கேடாமல் இருந்து காக்க உண்மையிலவராக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரால் தான் நம்ம இந்த வாழ்க்கையிலே மேன்மை அடைகிறோம். அந்த மேன்மையை மற்றவர்கள் சிதறடிக்க முடியாய் கர்த்தர் ஒரு நாளும் விடமாட்டார். இது கர்த்தர் கொடுத்த மகிமை, கர்த்தர் கொடுத்த மேன்மை. இந்த மகிமை மேன்மை அவரே நமக்கு காத்து தர உண்மையிலவராக இருக்கிறார். அப்படியே நம்மை காத்துக்கொள்வார். விசுவாசத்தோடு அவரை அண்டி வாழுகிற வாழ்க்கையை வாழுவோம். அனுதினமும் நம்மை அவர் காத்து நடத்துவார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, இந்த வாழ்க்கை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாழ்க்கை. தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவனை குடும்பமும் நினைக்காத ஒரு நிலையில் இருந்த நிலையிலே அவனை தாசனாகிய தாவீது என்று சொல்லி அழைத்து அவனை கர்த்தாவே தன்னுடைய ஜனங்களை ஆளும்படியாய் தெரிந்து கொண்ட பின்பாக அவனை எந்த அளவுக்கு அவனை பலப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு நீ பலப்படுத்தி ஆசீர்வதித்தீர். அவனுடைய வாழ்க்கையில கர்த்தாவே எந்த தீங்கும் அணுகாதபடி, எந்த கொடுமையும் அவன் வாழ்க்கையில் நேரிடாதபடி, எந்த திகிலும் அவனை தொட முடியாதபடி காத்து கொண்டிருப்பான். எனவே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் காரியத்தில் இது அப்படியாய் கரிசனை உள்ளவராய் இருந்து கருத்தாய் எங்களுக்காய் யாவையும் நீ செய்கிற தேவனாய் இருப்பக்கா சோத்திரம். அப்படியாய் கர்த்தாவே இந்த கால வேளையில் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த குடும்பம், கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த தொழில், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் நீ காக்க உண்மையுள்ளவராக இருக்கிறீரப்பா. நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே அந்த விசுவாசத்தோடு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் காத்து நடத்துவார்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை நாங்கள் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் கர்த்தாவை சோத்திரித்து கர்த்தாவே தாவீதை போல துதித்து ஆராதித்து நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நிச்சயமாய் எங்களை அப்படிப்பட்ட தீங்குக்கு நீ ஒப்புக் கொடுக்க மாட்டீரப்பா. கர்த்தர் அப்படியா நீர் எங்களை வேலையெடுத்து காக்கிற தேவனாக இருப்பக்கா சோத்திரம். அப்படியா யாரெல்லாம் எந்த பயத்தோடு இருக்கிறார்களோ அந்த பயங்கள்லாம் நீங்கி உடைய பிள்ளைகள் உமக்குள்ளாய் மகிமையாய் வாழ்ந்திருக்க அருள் செய்தலும் ஆசீர்வாதத்திலும் பிதாவே, இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய கரத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை எந்த தீய சக்தியும் தொட முடியாது. கர்த்தர் உங்களை கண்ணின் மணியை போல காக்கிற தேவன் காத்து நடத்துவார். பயப்படாதபடி விசுவாசத்தோடு கர்த்தரை சோத்திரியுங்கள். கர்த்தர் என்னால் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.